ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நேற்று தினத்திலிருந்து நாம் ஒரு தியானத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அந்த தியானத்தினுடைய தலைப்பு வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம், another Jesus, another spirit and another gospel. இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அதில் குறிப்பாக 4ஆம் வசனத்தின் அடிப்படையிலே தான் அந்த தியானத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றைய தினத்திலே முகவுரையாக இந்த வேத பகுதியின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். இந்த 3வது வசனத்தை பாருங்கள். பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். இது நியாயமான பயம்தான். அவருடைய பாரம், அவருடைய கரிசனை அந்த விசுவாசிகள் மேல் எவ்வளவா இருந்தது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதுதான் ஒரு உண்மையான ஊழியனுடைய அடையாளம். பவுல் உண்மையாகவே அந்த ஊழியங்களை பணத்திற்காக செய்யவில்லை. ஜனங்களிடத்திலிருந்து ஏதாகிலும் எனக்கு கிடைக்குமே, பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற ஒரு இழிவான நோக்கத்திற்காக அவர் ஊழியங்கள் செய்யவில்லை. பவுலுக்கு உதவி செய்தவர்கள் எல்லாருமே நீங்கள் வாசித்து பாருங்கள், உதாரத்துவமாய் கொடுத்தவர்கள்தான், மனப்பூர்வமாய் கொடுத்தவர்கள்தான் அந்த நாட்களிலே பவுலினுடைய ஊழியத்தை தாங்கினார்களே தவிர்த்து பவுல் எந்த இடத்துலையும் போய் அவருடைய அஜெண்டா இல்லாவிட்டால் அவருடைய தேவைகளை சொன்னது போல எழுதப்படவில்லை. காரணம், அவர் தானாகவே கூடார தொழில் செய்தவர். அவர் யாருக்கும் பாரமாய் இருக்க விரும்பவில்லை. அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவர்கள் மிகவும் குறைவானவர்கள். பணத்திற்காக ஊழியம் செய்பவர்கள் எத்தனை பேர்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆகவே ஊழியத்திற்கு பணம் தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதே சமயத்திலே ஒரு இழிவான ஆதாயத்திற்காக வசனம் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது, அவர்களுடைய தேவன் வயிறு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் இந்த கடைசி நாட்களில் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இந்த 3ஆம் வசனத்திலே பவுல் ஒரு கம்பேரிசன், ஒரு ஒப்பனைக்காக என்ன சொல்கிறார் பாருங்க. சர்ப்பமானது, அதாவது பிசாசு சர்ப்பத்தின் ரூபத்திலே ஏதேன் தோட்டத்திலே ஏவாளை வஞ்சித்தானே, தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு போனால், சர்ப்பத்தின் ரூபத்திலே வந்த பிசாசு, அதே போல உங்கள் மனதும், அதாவது கொரிந்து பட்டணத்திலிருந்து அந்த சபை, அந்த விசுவாசிகளுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறாராம் பவுல். அப்போ பாருங்க, அந்த இடத்துல பிசாசு ஏவாளை வஞ்சித்தது எப்படி என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அதை குறித்து நாம் விளக்கமாய் பார்க்க வேண்டாம், ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை மறுபடியும் நீங்கள் வாசித்து உங்களுடைய தனிப்பட்ட தியானத்திலே அதை நிறுத்தி நிதானமாய் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும். அந்த இடத்துல பிசாசு ஏவாளின் இடத்துல சர்ப்பத்தின் ரூபத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவன் சொன்ன எல்லா வார்த்தைகளும் 100% அப்பட்டமான பொய் அல்ல. அதிலே பாதி உண்மை இருந்தது, பாதி பொய். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேர் எதிர்மறையாக சொல்லுகிறான். அதாவது ஆண்டவராகிய தேவன் ஆதாமினிடத்திலே சொல்கிறார், ஏவாளுக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும். அதாவது என்ன காரியம்? ஒரு கட்டளை, அந்த கனி, அந்த மரத்தினுடைய கனியை நீங்கள் புசிக்க கூடாது. ஆனால் தோட்டத்தில் இருக்கிற மற்ற எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட மரத்தினுடைய கனியை நீங்கள் புசிக்க கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய பிரதானமான ஒரு முக்கியமான கட்டளையாக இருந்தது. அது ஒரு அபிப்பிராயம் அல்ல, அது ஒரு கட்டளை. கட்டளைக்கும் அபிப்பிராயத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இந்த கட்டளையை பிசாசு, அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல ஆதாம் இடத்துல சொல்கிறார், அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். இது நிச்சயமாக ஏவாளுக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் பிசாசு சொல்கிறான், நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ சாகவே சாவாய். இன்றைக்கும் இப்படிதான் பிசாசு ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தெளிவான வார்த்தையை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அதே போல பாவத்திற்கு தண்டனை உண்டு, அதற்கு விளைவுகள் உண்டு. ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பல கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு துணிகரமாய் பாவத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன? பிசாசு அவர்களுக்கு போதிக்கிறதான கள்ள உபதேசங்கள் அப்படியா இருக்கிறது. ஆண்டவர் நீங்கள் எதை செய்தாலும் கண்டுகொள்ள மாட்டார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்கள் மேல் அன்பு செலுத்துகிறார், ஆகவே நீங்கள் அவருடைய பிள்ளைகள், எத்தனை தடவைனாலும் நீங்கள் பாவம் செய்துவிட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் உங்களை மன்னிப்பார் என்கிறதை போல அவர்கள் போதிக்கிற காரியங்கள் இருக்கிறபடியினாலே துணிகரமாய் இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்கள்
பாவத்திலே அவர்கள் இன்னும் ஜீவிக்கிறார்கள். அதனுடைய காரணம் என்ன? ஆண்டவர் சொன்ன ஒரு பிரதானமான கட்டளை, நீ சாகவே சாவாய். இது ஆண்டுடைய வார்த்தை. ஆனால் பிசாசு தான் பாருங்க, அந்த இடத்துல நீங்கள் சாகவே சாவதில்லை. இதுலேயும் நம்ம இன்னொரு காரியத்தை யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு இந்த பாசிட்டிவ் ஃபிலாசபி, அதாவது சாதகமாக பேசினால் அவர் சத்தியத்தை பேசுகிறார் என்றும் பல பேர் தவறாய் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் எதிர்மறையாகவோ சத்தியத்தை பேசும் பொழுது, கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசும் பொழுது அவர் வேதத்திற்கு விரோதமாய் பேசுகிறார், அவரிடத்தில் அன்பில்லை என்பதை போல ஒரு முத்திரையை பல விசுவாசிகள் இன்றைக்கு குத்தி விடுகிறார்கள் பிரசங்கியார் மேல். இதுவும் பிசாசனுடைய ஒரு தந்திரமே. காரணம், ஏதேன் தோட்டத்திலே ஆண்டோடைய வார்த்தை நீங்கள் பாருங்க, ஆதாம் இடத்திலும் ஏவாள் இடத்திலும் வந்தது என்ன? நீங்கள் சாகவே சாவீர்கள். இது சாதகமான வார்த்தை அல்ல, இது எதிர்மறையான வார்த்தை தான். இட் வாஸ் அ நெகட்டிவ் வேர்ட், நெகட்டிவ் டோன். இட் வாஸ் அ ஹார்ஷ் வேர்ட், கடினமான வார்த்தை. ஆனால் இது ஆண்டுடைய வார்த்தை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் பிசாசு சொல்கிற வார்த்தையை கவனிங்க. நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லும் பொழுது அதிலே இட் ஹாஸ் அ பாசிட்டிவ் டோன். அது ஏதோ ஒரு நீங்கள் நன்றாயிருப்பீர்கள், நீங்கள் வாழ்ந்து செழித்தோங்குவீர்கள் என்று சொல்வதை போல, நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்போ எனக்கு சொல்றது யாரு? ஆண்டவர் அல்ல, பிசாசு. ஆகவே பிரியமானவர்களே, நாம் வார்த்தைகளின் அடிப்படையில் இல்லாவிட்டால் யார் சொல்லுகிறார் அவர்களுடைய அடிப்படையிலே நாம் ஆண்டவர் பேசுகிறதை போல இல்லாவிட்டால் மனுஷன் பேசுகிறதை போல எடுத்துக்கொள்ளக்கூடாது. சத்தியம் என்ன சொல்லுகிறது, ஆண்டுடைய வார்த்தையிலே அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்பதை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும், பேதைகளாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம் என்று சொன்னால், எப்படி ஏவாளை இந்த சர்ப்பமானது, அதாவது பிசாசு வஞ்சித்தானோ, பாதி உண்மை பாதி பொய்யை பேசி, அதே போல இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்களை இந்த பிசாசு வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு சர்ப்பத்தின் ரூபத்திலே வஞ்சிக்கிறது இல்லை. எப்படி வஞ்சிக்கிறான்? ஏற்கனவே நாம் இந்த குறிப்பிட்ட குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு சில நாட்கள் நாம் இந்த தியானத்தை செய்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு நினைவு இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. பிசாசு 4 விதமான ரூபங்களிலே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அவனை அநேக விதங்களில் வருவான், எப்படி வேண்டுமானாலும் வருவான். ஆனால் அவனுடைய வார்த்தையிலே அதற்கு ஆதாரங்களை நாம் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 5:8 அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆக he comes as a devouring lion. கெர்ச்சிக்கிற சிங்கம் போல, விழுங்குகிற சிங்கம் போல, ரோரிங் லயன், டிவவுரிங் லயன், விழுங்குகிற சிங்கம் போல அவன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல மத்தேயு சுவிசேஷம் 7:15 வாசித்து பாருங்கள். அங்கே கள்ளத்திற்கரிசிகளை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுக்கு பின்பாக இருக்கிறது யார்? கள்ளத்திற்கரிசிகளுக்கு பின்னணியிலே இந்த பிசாசு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவர்கள் கள்ளத்திற்கரிசிகள் எல்லாரும் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஆக பிசாசு வருகிற 2வது ரூபம் என்ன? he may come as a deceiving wolf. வஞ்சிக்கிற ஓநாய், பட்சிக்கிற ஓநாய், அந்த ரூபத்திலையும் அவன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 3வது ரூபம் என்ன? பிசாசு வருவதற்கு 3வது வழிமுறை, எப்படியாக அவன் பிசாசு வர முடியும்? he may come as a deadly serpent. இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தின் அடிப்படையிலே இங்கே பவுல் சொல்கிறாரே, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, he may come as a deadly serpent. ஒரு ஆபத்தான ஒரு சர்ப்பத்தின் ரூபத்திலே, தந்திரமான சர்ப்பத்தின் ரூபத்திலே பிசாசு வஞ்சிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கடைசியாக 4வது ரூபம், 4வது வழி பிசாசு வருவதற்கு என்ன இருக்கிறது? 2 கொரிந்தியர் இதே 11ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். குறிப்பாக 14ஆம் வசனம், அதிலே சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. He may come as a divine angel. ஒளியின் தூதனுடைய வேஷம். இந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை இன்றைக்கு பல பேர் தரித்து கொண்டு கள்ள அப்போஸ்தலர்கள் ரூபத்திலே, கள்ள போதகர்கள் ரூபத்திலே, கள்ள தீர்க்கதரிசிகள் ரூபத்திலே இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். we have to discern, பகுத்தறிய வேண்டும். பிசாசு எந்த ரூபங்களிலே இன்றைக்கு வருகிறான், எப்பொழுதுமே பிசாசு இப்படிதான் வருவான் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆகவேதான் நாம் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், அந்த ஆவிகள் தேவனிடத்திலிருந்து வந்தவைகளோ என்று நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த சிந்தனையோடு நாம் முடிக்கலாம். நாளை தினத்திலே இந்த வேத பகுதியின் அடிப்படையில் தொடர்ந்து மற்ற காரியங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் நம்மை நடத்துவாராக. ஆமென்.